நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வருகிற 11ஆம் தேதி நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடே, பூஜை. என்ன பூஜை? ஆயுதம், என்ன சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இப்படி நிறைய பூஜைகள் இருக்குது. இன்றைக்கி பூஜை நாள் இல்லையா? அதனால் அன்னைக்கு நமக்கும் ஒரு பூஜை வைக்கணும். வச்சுருவோம். ஆமே வேண்டாமா? என்ன செய்ய போகிறோம்? அவங்க பூஜை அவங்க கிட்டோம். கத்தோலிக்கக்காரங்க அவங்களும் ஆராதனைக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? பூசை வைக்க போகிறேன்னுவாங்க. ஆமாம், அப்படி நம்மளும் ஒரு பூஜை வைக்க போகிறோம். அவங்க பூஜை என்ற சமஸ்கிருத வார்த்தை, இவங்க பூசை என்று வச்சுட்டாங்க. ஆனால் பூசை அப்படின்னா முதுகில் அடிக்கிறதுக்கு பேர் என்னது? பூசை வைக்க அப்படி வச்சுருவாங்க. சரி, ரைட். நம்மளும் ஒரு ஆராதனை வைக்க போகிறோம், பூஜை. அல்லேலூயா. தேவனை துதித்து பாடி ஆராதிக்கிற பூஜை நாள். காலையில் 9 மணிக்கு வச்சுருக்குறோம். 12:30க்கு முடிச்சிருவோம். 12 1 மணிக்கெலாம் உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறோம். ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். அன்றைக்கி ஒரு பிரசங்கியாரை வர சொல்லியிருக்கோம். அவர் செய்தி கொடுப்பார். அதனால் அன்றைக்கி நமக்கு ஒரு விசேஷித்த ஜப நாள். ஆமே அல்லேலூயா. அன்றைக்கி நம்ம சாமியை கும்பிடுவோம். எப்போதும் கும்பிடுறதா இருந்தாலும் விசேஷமாக கும்பிடுவோம். ஸ்பெஷல். உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க போங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்க வாங்க. ஏன்னா இந்த தீபாவளிட்டே உங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால் அவங்கள கட்டாயப்படுத்தலை. நீங்கள் அரசாங்க லீவு நாள்னாலே நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். செய்திக்கு நேராய் போவோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார் கர்த்தர். வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமேன். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை எங்கள் மேல் இருப்பதாக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே. சொல்லுங்கள், நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்குது? சகல கிருபையும் இருக்குது. வெரைட்டிஸ். அப்போ கிருபையில் நிறைய என்ன இருக்குது? வகை இருக்குது. ரட்சிக்கப்பட வைக்கிறது ஒரு கிருபை, ரட்சிப்பை காத்துக்கொள்ள வைக்கிறது ஒரு கிருபை, ரட்சிப்பை நிலைநிறுத்துகிறது ஒரு கிருபை. ஆக கிருபைகளிலே வகை இருக்குது. உங்களுக்கு கொடுத்த கிருபை வேறு, இவங்களுக்கு கொடுத்த கிருபை வேறு, எனக்கு கொடுத்த கிருபை வேறு, அவங்களுக்கு கொடுத்த கிருபை வேறு. கிருபைகளிலே என்ன இருக்குது? மரியாளுக்கு கொடுத்த கிருபை வேறு, தாவீது கொடுத்த கிருபை வேறு. கிருபைகள் பல வகை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றவளே. அப்போ நோவா கிருபை வேற, மரியாள் கிருபை வேற. ஸோ கிருபை, சகல கிருபையும் பொருந்தின தேவன். அப்போ அவற்றை எல்லாவித கிருபையும் இருக்கு. கிருபைனா என்ன? தகுதியை பாராமல் தேவன் செய்கிற உதவிக்கு பெயர் கிருபை. அன்கண்டிஷனல், அன்வொர்தி. தகுதியை பாராமல், கண்டிஷன் இல்லாமல் ஒரு கொடுக்கிற செய்கிற உதவி, நன்மைக்கு பெயர் கிருபை. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே நம்மளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க. சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே நம்மளை என்ன செய்கிறார்? சொல்லுங்க. அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? நித்திய மகிமைக்காக அழைக்கிறார். எதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிய? எப்படியாவது இந்த நோய் பேய் போகணும் பாஸ்டர், எப்படியாவது 4 காசு சம்பாதிக்கணும், இந்த சாமியை கும்பிட்டாவது நான் நல்லா இருப்பேனான்னு நினச்சி தான் வந்திருக்கேன். நல்லாவே இருக்க மாட்டேன். போச்சா? பணம் சம்பாதிக்கிறதற்கு சபைக்கு வரவே வேண்டாம். அது பேயை கும்பிட்டா கூட என்ன கிடைக்கும்? கிடைக்கும்.
அவன் ஏற்கனவே உலகத்தின் அதிபதி. அவனே சொல்கிறான், பணத்தை எனக்கு இஷ்டப்பட்டவனுக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன்னா. அழகாக கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், திருப்பதியை கும்பிடலாம், யாரை வேணாலும் கும்பிடலாம். அவனுக்கு கும்பிட்டா என்ன கிடைக்கும், பணம் கிடைக்கும். பணம், இயேசுவை கும்பிட்டா பணம் கிடைக்கும்னா இயேசுவை கும்பிட வேண்டாம். நான் வந்திருக்கிறது பணம் சம்பாதிக்க அல்ல, இது ப்ராஸ்பரிட்டி டாக்டரின் உள்ள சபை அல்ல. நான் வந்திருப்பது பரலோகம் போக, நித்திய வசனத்தை சொல்லுங்க, நித்திய மகிமையை அடைய வந்திருக்கிறோம், பரலோகத்துக்கு போக வந்திருக்கிறோம். அப்போ பணம் அதை ஆட்டோமேட்டிக்காக தருவார். உங்கள் பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்லுவீங்களா, அவர் தருவார். அவர் வாழ தேவையான வசதியை தருவார், பணத்தை தருவார். அதே நேரத்தில் அது அல்ல நம்முடைய நோக்கம். நம் சபைக்கு வந்திருப்பது பணம் சம்பாதிக்க. இது இங்கே ப்ராஸ்பரிட்டி டாக்டரினே வேலையே இல்லை. செழிப்பாக வாழணும், செழிப்புக்கெல்லாம் வேலை இல்லை. அதுக்காக பழைய சட்டையும் கிழிஞ்ச சட்டையும் போட்டு கஞ்சியும் குடிக்காமல் தண்ணியும் குடிக்காமல் அப்படி பாவப்பட்ட வாழ்க்கைக்கும் அல்ல. மற்றவர்கள் விட நல்லாத்த வச்சுருப்பார். ஆனால் அது நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய நோக்கம் பரலோகமாகிய நித்திய மகிமையை அடைய வேண்டும். அதற்காகவே அழைத்திருக்கிறார். அதற்குத்தான் சபைக்கு உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் சபைக்கு வந்தீர்கள். அதற்காக தான் ரட்சிப்பு தந்தார். அதற்காகத்தான் ஞானஸ்நானம் தந்தார். அதற்காக பந்தியை கொடுத்திருக்கிறார். நாம் நித்திய மகிமையை அடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரலோகமாகிய நித்திய மகிமையை அடைய அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கு அந்த மகிமையை போய் அடைகிறதுக்குள்ள கொஞ்ச கால பாடுகள். எப்படி சொல்லியிருக்கு, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. அப்போ நமக்கு மகிமை, நித்திய மகிமை அடைய போகிற நமக்கு போகிறதுக்குள்ள கொஞ்சம் என்ன வந்துடுது, பாடுகள். அது எவ்வளோ காலம்? பாடுகள் நிரந்தரம் அல்ல, வியாதி நிரந்தரம் அல்ல, பிரச்சனை நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் இடையில வந்தது, சாத்தான் கொண்டு வந்தது. இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளில் என்ன செஞ்சிடும், போயிடும். வெயில் அந்த அடி அடித்தது இந்த போயிடுச்சுல, சில்லு சில்லுன்னு இப்போ குளிருதில்ல, ஃபேனே வேண்டாம் பாஸ்டர், ஆஃப் பண்ணிருங்களேன். அப்போ வெயில் போனது மாதிரி இந்த குளிர்காலம் போகும், எல்லாமே வரும் போகும். இது நிரந்தரம் இல்லை. நம்முடையதான வாழ்க்கையில் வருகிற பாடுகளை குறித்து கவலைப்படாதீங்க. அதே அந்த பாட்டில் பாடணும், கொஞ்ச காலம் பாடுகள் அனுபவிக்கிற உங்களை. எதுக்கு அப்போ இந்த பாடுகள் வரணும்? நம்மளை தான் ஆண்டவர் கிருபை பொருந்தின தேவனாக இருக்கார், சகல கிருபை உள்ளவராக இருக்கார், நம்மளை மகிமைக்கு, நித்திய மகிமைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. இப்போ ஏன் இடையில இந்த பாடுகள்? எதுக்கு இந்த பாடுகள்? எதுக்கு இந்த பாடுகள்? சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நிலைநிறுத்த இந்த பாடுகள். என்ன பாடுகள்? கையை பார்த்தா சொல்லுங்கள், கொஞ்ச கால பாடுங்க. என்ன பாடுகள்? கொஞ்ச காலம். நல்லா கவனிங்க. என்னை கவனிச்சுட்டே இருந்தால் தான் பிரசங்கம் புரியும். நீங்கள் அங்கேயும் கவனிக்க, இங்கேயும் கவனிக்க, வீட்டையும் நினைக்க, பாஸ்டையும் பிரசங்கத்தையும் கவனிக்க, அங்கேயும் இங்கேயும் இருந்தேன்னா ஒன்றுமே புரியாது. நான் சொல்கிறது டீச்சர்மார்களுக்கு புரியும். கான்சன்ட்ரேஷன் அந்த விட்டு மேலே இருக்கணும், பிரசங்கத்து மேலே இருந்தால் தான் பிரசங்கம் புரியும். கவனமாக இருக்கிறவங்க மட்டும் அல்ல இல்லையா சொல்லுங்கள், தூங்காதவங்க அல்ல இல்லையா சொல்லுங்கள். பத்தியில் அப்போ அல்லையிலே சொல்லாதவங்களாம் என்ன செய்கிறீங்க, தூங்குறீங்கன்னு அர்த்தம். தூங்கக்கூடாது. நான் தூங்கினா பிரசங்கத்தை நிறுத்திடுவேன். நல்லா கவனமாக இருக்கணும். ஆமாம், சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுவோம். ஸோ சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே உங்களை என்னையும் எங்கே அழைச்சிட்டு வந்திருக்காரு? சபைக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே எதுக்கு அழைச்சிருக்காரு? நித்திய மகிமையை அடையும்படிக்கு சபைக்கு கொண்டு வந்திருக்காரு. நம்ம எல்லாரும் என்ன பெற போகிறோம்? நித்திய நிரந்தரமான மகிமையுள்ள வாழ்க்கையாகிய மோட்ச வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோம். இந்த போகிற பீரியடில் நமக்கு என்ன வந்துருச்சு? பாடுகள். எவ்வளோ கால பாடுகள்? கொஞ்ச காலம். எதுக்கு இந்த பாடுகள்? சீர்படுத்த. எதுக்கு? ஃபஸ்ட்டு எதுக்கு? சீர்படுத்துறதுன்னா என்ன? ஒழுங்குபடுத்துதல். என்னது? ஒழுங்குபடுத்து. சீராக இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிறத எல்லாம் சீர்படுத்துகிறோம். சொல்லுங்கள். முடி அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கு, அதை சீப்பு வச்சு என்ன செய்கிறோம்? நானும் எடுத்துக்கிறேன், இதை இப்போ சாக்கிலையாக கொஞ்சம் சீவிக்கிறேன். இங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிற முடியை என்ன செய்கிறோம்? சொல்லுங்கள்.
சீவுறோம். இது என்ன அர்த்தம்? முடியை சீர்படுத்துகிறோம். சரிதானே? நான் சொல்ல சரிதானே? முடியை என்ன செய்கிறோம்? துணி அங்கங்கே விலகி கிடக்கு, அதை என்ன செய்கிறோம் சொல்லுங்கள். இப்போ சபையில் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு முடி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் கிடந்து நீ இப்படி ஒரு மாதிரி ஒழுங்கு இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் கரெக்ட் ஆகிடுத்துக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு? இப்போ புரியுமே பிரசங்க? நம்மளை என்ன செய்கிறாரு? எல்லோரும் ஒன்று போல் கை தட்டுங்க, கை தட்டாமல் நிற்கிறது, ஒன்று கையை தட்டுது, ஒன்று தட்டுற மாதிரி நடிக்குது, இதெல்லாம் என்ன செய்கிறாரு சொல்லுங்க? சீர்படுத்துகிறார், ஒன்றை துதிக்க வைக்கிறார். இப்படி நம்மை துதிக்க வைப்பதற்கு சொன்னால் துதிப்போமா? என்ன சொன்னாலும் லேட்டாக தான் வருவோம். சீர்படுத்த மாட்டிய நீங்கள் உங்கள் வாங்க காலகாலத்தில் வாங்க, காலகாலத்தில் வந்து பாட்டு பாடுங்க, கரெக்டாக 8:30 ஆரம்பிக்கிறோம், 8:30 வாங்கன்னா 9 மணிக்கு வந்துட்டால் கூட பரவாயில்ல, ஏதோ மன்னிச்சு அட்டண்டன்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அவர் 9:30 வந்தால் 8:30 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் பாட்டு செக்ஷனே என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். மொத்தமே 2 மணி நேரம். 1 மணி நேரம் பாட்டு ஆராதனை, துதி ஆராதனை, 1 மணி நேரம் செய்தி, அந்த இடையில ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாட்டு காணிக்க. இந்த 1 மணி நேரம் பாதி கிணற தாண்டினது மாதிரி 9:30 வந்தால் எப்படி கடவுளை அப்போ உங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு? சீர்படுத்தி காலகாலத்தில் வர வைக்கணும். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எப்படி சீர்படுத்தலாம்? வாத்திமார்கள் கம்பு எடுத்து, இனிமேல் ஒழுங்காக வருவியா, கை நேற்றா, டீச்சர் அடிச்சு வாங்க, சட்டா, இனிமேல் காலகாலத்தில் நான் என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன். இப்போ உங்களை எல்லோரும் கையை நீட்டு லேட்டாக வந்தவங்களாம் தேவதூதன் வருவார், இனிமேல் கரெக்டாக வருவியா? நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், பரிசாய் பெற்றிருக்கோம், நாங்கள் எப்படி பாஸ்டர் லேட்டாக வந்தது பெருசாக சொல்கிறீங்க? ஏன்னா லேட்டாக வர்றது, ஒழுங்காக பாடாமல் வந்து பாடாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, கையை தட்டாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, காணிக்கை ஒழுங்காக செலுத்தாமல் இருக்கிறது, ஒரு வாரம் காணிக்கை செலுத்துறது, ஒரு வாரம் காணிக்கை செலுத்தல, தசமாக முழுமையாக செலுத்துறது உண்டு, அறகுறையாக செலுத்துறது உண்டு, எல்லாம் சீர்கெட்டு கிடக்கு. யாருக்காவது நினச்சா சத்தியத்தை சொல்கிறது, இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறது கிடையாது. வீட்டுக்குள்ளே தான் போனாலும் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஒரு நேரம் மூடு வந்தால் ஜெபம் பண்ணுறது, இல்லைன்னா சாப்பிட்டு தூங்கிடுறது. ஆண்டவரே, என் பலவீனம் உங்களுக்கு தெரியும், நீ முழுக்க தின்னா அவன் எப்படி உனக்கு ஜெபம் வரும்? அறவரே தின்னா தானே ஜெபம் வரும் உனக்கு. இப்படி தின்னுட்டு இப்படி இது வந்துட்டு அப்படியே இப்போ ஒன்றும் பைபிள் வாசிக்கிறது கிடையாது. எப்போவாவது ஒரு மூடு வந்தால் பைபிளை எடுத்து வாசிக்கிறது, இல்லைன்னா பைபிளை எடுத்து வாசிக்கிறது கிடையாது. இப்படி ஒரு ஒழுங்கு இல்லாமல் சீர் இல்லாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் இந்த மாதம்? ஐயோ, ஏதாவது ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவார்னா, சீர்படுத்துகிறதா வாழ்க்கை. பவுல் சொல்கிறார், எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, நேரம் இல்லை, பந்திக்கு போகணும். 12ஆம் வசனம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அப்போ சீர்பட வேண்டியதே யார் தான்? ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுக்கிற பரிசுத்தவான்கள். நீங்களா பரிசுத்தவான்கள் தானே? பரிசுத்தவான்கள் மட்டும் இல்லையா சொல்லுங்க. அப்போ பரிசுத்தவான்கள்ட்ட தான் எது கிடக்கு? ஒழுங்கு இல்லை, சீர் இல்லை, ஒழுங்கு இல்லை. ஒழுங்காக ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறது கிடையாது, ஒழுங்காக ஆராதிக்கிறது, ஒழுங்காக தசமாக வைக்கிறது கிடையாது. கேட்டால் நாங்கள்லாம் சீர்படுத்துறாரு இருக்குது. கண்ணை மூடுனா மூடுறது கிடையாது, தோத்திரம் பண்ண பண்ணுறது கிடையாது, வாய்க்கில் என்னத்தையும் முழுங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஏன் கேட்டால் பரிசுத்தவான். பரிசுத்தவான்களை என் கர்த்தர் என்ன செய்கிறவர்? அக்டோபரில் சீர்படுத்தி வாக்கு தத்தத்தை மீதி 2 மாதத்துக்குள்ள என்ன செய்ய போகிறாரு? நிறைவேற்றி கொடுங்க. சீர்படுத்தாமல் நிறைவேற்றினா வேஸ்ட்டு. சீர்படுத்தித்தான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள் சீர்பட வேண்டும். எந்த அளவுக்கு சீர்படணும்? முந்தின வசனத்தை பார்த்தா தெரியும். கிறிஸ்துவின் நிறைவான அளவுக்கு தக்கதாக. சொல்லுங்கள், கடைசி வரியை பாருங்கள். கிறிஸ்துவனுடைய நிறைவான அளவுக்கு தக்க, வளர்ச்சியின்
அளவு. அந்த அளவுக்கு யார் அளவுக்கு? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி. கிறிஸ்து எவ்வளவு நிறைவாக வளர்ந்துருக்காரோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? வளரணும். அந்த அளவுக்கு வளரணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய விட வேண்டியிருக்கு? இந்த சீர்படுறது ஆசாரிமார் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் புரியும். அவங்க இந்த பலகையை அந்த ஒன்று போல் இந்த பலகையை இணைக்கணும். அப்போ என்ன செய்வாங்க? இந்த பலகையை இழப்பாங்க. என்னடா அது இன்னும் போட்டு தேய்க்கிறாருன்னு நமக்கு பார்க்க தேய்க்கிற மாதிரி தெரியும். அவங்க அப்படி கையை வச்சு அப்படி கைக்கிட்டே அப்படி பார்ப்பாங்க. அது அது பார்த்தா மேடு அப்படியே ஒரு கம்பு வச்சுருப்பாங்க, ஒரு மட்டை கம்பு என்னமோ சொல்லுவாங்க, அப்படி வச்சு இருப்பாங்க. அதில் மேடு தெரிஞ்சிடும். கழுதை என்ன பெருமையாக இருக்குது. எது மேடாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? ப்ரௌடு, பெருமை விசுவாசிகளை போட்டு கத்தர் ஆவியானவர் என்ன செய்வார்? தேய்ப்பார். பெருமை பிடிச்ச நாயை தாழ்த்த வேண்டாம். இந்த அளவுக்கு யார் அளவுக்கு? ஏசப்பா அளவுக்கு. ஏசப்பா எவ்வளோ தாழ்மையாக இருக்கார். உனக்கு என்ன பெருமை? உலகத்தை படைத்தவருக்கே தாழ்மையாக இருக்கும்போது நீ படைக்கப்பட்ட சிருஷ்டி உனக்கு என்ன பெருமை கேட்குது? இழைச்சி இந்த மாதம் உன்னைய சரியாக்கிடுவார். அல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. கொத்தனார் இருக்கார் பாருங்க, அவங்க நல்ல இந்த வீடு கட்டுறதை பார்க்கணும். 2 மூலையிலையும் கல்லை கச்சி கட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த மூளைக்கு இந்த மூளைக்கு என்ன பிடிப்பாங்க? ஒரு நூலை கட்டுவாங்க. பார்த்துருக்கீல்ல? கட்டிட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு செங்கலாக என்ன செய்வாங்க? வச்சு சாந்த போடுவாங்க. இதில் ஒரு செங்கல் கூட நூலை விட்டு அங்கிட்டு போயிடக்கூடாது. என்ன வெளியே உள்ளே வாங்க, சபைக்கு வெளியிலே நின்று ஆராதிக்கிறேன், உள்ளே வா. உள்ளே வந்தவங்க ரொம்ப தாழ்மையாக போல் ஒரு ஜெபம் பண்ணாமல் தோத்திரம் பண்ண இதை தட்டி கொடுப்பார். யாரை போல ஜெபம்? இங்கேயும் தட்டுவாங்க, அங்கேயும் தட்டுவாங்க, இங்கேயும் தட்டுவாங்க. அதை ஒன்று போல் ஆக்குவாங்க. இது சரியா இல்லையான்னு ஒரு மட்டை கம்பு ஒன்று வச்சு என்ன செய்வாங்க? செக்கிங் பண்ணுவாங்க. இப்போது யார் சரியில்லைன்னு உங்களுக்கு என்ன கம்பை தூக்கிடுவார்? எனக்கு. நம்ம என்னென்ன விஷயத்தில் சரியில்லையோ மட்டை கம்பு வச்சு மட்டம் தட்டிடுவார். இதுக்கு பேர் தான் என்னது? சீர்படுத்தி. எப்படி ஆகிலும் நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஒரு சீராக இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சா ஜெபம், காலையில் எழுந்திரிச்சா தோத்திரம், காலையில் எழுந்திரிச்சா பைபிள் வாசிக்கிறது. பகலில் இப்படி இருக்கணும். சாயங்காலம் நான் படுக்கும்போது எப்போ நம்ம லைஃபு ஜெபம், பரிசுத்தம், பைபிள் வாசிக்கிறது, ஆராதிக்கிறது. ஃபஸ்ட் வீக்னா சம்பளம் வாங்கினா தசமாக செலுத்துறது, அப்படியே யாரையும் கண்டா சத்தியம் சொல்கிறது, எல்லாமே எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? ஒரு சீராக இருக்கணும். உலக மனுஷரை போல இருக்கக்கூடாது. உலக மனுஷரை போல நம்ம எந்திரிக்கக்கூடாது. உலக மனுஷரை போல நம்ம நடந்து கூடக்கூடாது. என்னதான் சண்டை வந்தாலும் வாயில் என்ன வார்த்தை வரக்கூடாது சொல்லுங்க? கெட்ட வார்த்தை வரக்கூடாது. எவ்வளோதான் பிரச்சனையாக இருந்தாலும் கெட்ட வார்த்தை வரக்கூடாது. சண்டை போடக்கூடாது, கை நீட்டக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது. ஏன்? நம்ம சீராக இருக்கணும். அல்லையா சொல்லுங்க? ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா பாட்டு பாடக்கூடாது. இது துதிக்கிற வாய். இந்த இதில் சினிமா வரக்கூடாது, உலகம் வரக்கூடாது, சிற்றின்பம் வரக்கூடாது, ஆபாசங்கள் இருக்கக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சீர்படணும். ஒரு நல்ல கிறிஸ்டியனாக என்ன செய்யணும்? சீர்படணும். யாரை போல? ஏசப்பா அளவுக்கு நம்ம மாறணும். அப்போ தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும், அப்போ தான் அற்புதம் நடக்கும், அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு தோத்திரம் கிடையாது, ஒரு ஜெபம் கிடையாது, ஒரு வேதவாசி. ஆனால் ஆண்டவர் மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கணும். எப்படி கொடுப்பாரு? எப்படி தருவார் ஏசப்பா? நம்ம சீராகும் போது தான் தருவார். ஒரு விசுவாசி சர்ச்சு முடிஞ்சிட்டு ஊருக்கு போகிறாரு. பஸ்ஸு பிடிச்சி போகிறாங்க. பஸ்ஸில் இடம் கிடைக்கல. கடைசி படி, பின்னாடி உள்ள படி வழி ஏறி கடைசி சீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த படிக்கிட்ட அங்கே சினிமா ஓடுது. எதில்? பஸ்ஸில் சினிமா ஓடுது.
சினிமா ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டத்தில் அவர் என்ன செய்யுது, அவர் டிரைவர் என்ன செய்ய, கண்டக்டர் டிக்கெட் எடுத்து போடணுன்றதுக்காக வால்யூமை என்ன செஞ்சுருக்காரு, குறைச்சி வச்சுருக்காரு. இவருக்கு இருப்பு கொள்ளலை. யாருக்கு? நம்ம விசுவாசிக்கு. உடனே எந்திரிச்சுக்கிட்டு அந்த சீட்டில் எந்திரிச்சுக்கிட்டு, டிரைவர் சார் வால்யூமை கூட்டி வைங்க. பின்னாடி இருந்து இந்த சவுண்டு கேட்டோடனே அந்த பஸ்ஸில் இருந்தவங்களும் அதை எதிர்பார்த்துக்கிறது, யாரா இதை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துருங்க. இவர் சொன்னோன்னே அப்படி சொன்னது யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. யார்? விசுவாசி. கையில் என்ன இருக்குது? பைபிள். பைபிளை வச்சுக்கிட்டு உனக்கு சினிமா பாட்டு இப்படி எல்லாருக்கு முன்னாடி சொகுசாக கேட்குது அப்படின்னா நீ என்ன இல்லை, சீரா இல்லை. சபையில் நீ இப்படி ஆண்டவரை பற்றி பாட்டை கேளு, பாஸ்டர் மைக்கு சரியாக கேட்கல, கொஞ்சம் வால்யூமை கூட்டுங்க, வசனம் சரியாக கேட்கலை சொல்லு, அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கணும்? சீராக இருக்கணும். இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மாதம் ஒன்று முதல் வாரமாக இருந்தாலும் சரி, மாதத்தினுடைய கடைசி வாரமாக, ஏன்னா ரெண்டுக்கும் என்ன இருக்கும் சொல்லுங்கள், வித்தியாசம் உண்டு. மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் அது புரியும். நாம் எந்த நிலைமையிலும் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நாம் பணத்துக்காக வாழலை, வசதிக்காக வாழலை. நம்ம எங்கே போகிறதுக்கு வாழ்கிறோம்? பரலோகம்னு சொல்லாதீங்க, இன்னைக்கு வசனத்தின்படி நித்திய மகிமையை அடைய வாழுகிறோம். உலகத்தாரை போல உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு உலகத்தாரை போல வாழுவதற்கு அல்ல நம்மளை அழைத்தவன். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். அரசியல்வாதியை கண்டோன்னே அரசியல்வாதிகளோருக்கு ஒத்த வேஷம், இங்கிட்டு உலகத்தாரை கண்டோன்னே சினிமாக்காரனுக்கு ஏற்ற மாதிரி ஒத்த வேஷம். இப்படி எல்லாம் சொந்த பந்தம்னு பேரில் அப்படியே ஊரில் கொடை வச்சுருக்காங்க, பொங்க வைக்கிறாங்க, அப்புறம் என்ன வைக்கிறாங்க, என்னென்னமோ வைக்கிறாங்க. சீரியல் லைட்டை கட்டினோன்னே இவங்களுக்கு குஷி ஏறிடுது. யாருக்கு? நம்ம ஆளுகளுக்கு. என்ன இருந்தாலும் ஊரோட ஒத்து போகல, போ ஊரோட சாத்தானோட ஒத்து போ, சாத்தானோட சேர்ந்து எங்கே போ, நரகத்துக்கு போ, அக்கினி கடலில் போய் சேரு. நாம் தனிச்சு நிற்கணும், நாம் உறுதியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் உலகத்தோடு ஒத்து போகிறவர்களாய் அல்ல, நாம் சீர்படுத்தப்படணும். ஃபஸ்ட்டு என்ன, நமக்குள்ளே ஒரு சீர்படணும். யாரும் சொல்லி இல்லைங்க, நம்ம மனசை நாமே என்ன செய்யணும், சீர்படுத்தணும். ஐ கான்ட் டூ, ஐ வாண்ட் டு, நான் இதை செய்ய மாட்டேன் என்று நாமே என்ன செய்யணும், சீர்படுத்தணும். நமக்கு நாமே சீர்படுத்தணும். அப்போ தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பா. அப்போ தான் நம்மளை ஆசீர்வதிக்குவார். எனக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், கிபி 70 சிதறடிக்கப்பட்டார்கள் உலகமெங்கும். 1948 வரைக்கும் உலக நாடுகளில் பூரா எப்படி கிடக்காங்க, சரி கிட்டத்தட்ட 2000 வருஷம். 2000 வருஷம் உலகம் எங்கு சேருங்க. அவங்களுக்கு சர்ச்சு கிடையாது, அவங்களுக்கு என்ன கிடையாது, சர்ச்சு கிடையாது. அவங்களா 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூடாரத்தை அமைச்சிக்கிட்டு ஜபாலயம்ன்ற பேரில் அங்கங்கே கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சர்ச்சு கிடையாது, பாஸ்டர் கிடையாது. அவங்கவுங்களா தங்கள் பெற்ற விசுவாசத்தை 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, எத்தனை வருஷம், 2000 வருஷம்னா யோசித்து பாருங்கள். எத்தனை தலைமுறையாக அவங்க, எத்தனை தலைமுறையானாலும் பெற்ற விசுவாசத்தை இழக்காமல் எவ்வளோ உறுதியாக வாழ்ந்துருக்காங்க, இன்னைக்கு வரை வாழ்கிறாங்க. அதனால தான் கர்த்தர் அவங்களை கனப்படுத்தி தனி நாடாக்கி இன்னைக்கு ஆசீர்வதித்து அழகுபடுத்தி பார்க்குறா. நம்ம 4 வாரம் சர்ச்சுக்கு வரல, 5ஆவது வாரம் அப்படியே இந்து கோயில் பக்கம் கையை பேசஞ்சு சுண்டல் எதுவும் கொடுக்குறாங்களா? யோசிச்சு பாருங்க, நமக்குள்ளே இருக்கிற ஒரு எவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோன்னு. கொஞ்சமாவது ஒரு ரோசம் வரணும் நமக்குள்ளே, எல்லாம் சீர்படுத்தப்பட்டு ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஆமென். நம்முடைய தேவன் என்ன படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர். சரி, இதுக்கு மேலே இதை சீர்படுத்தினா நீங்கள் ரொம்ப தேஞ்சிரும். சரி, அடுத்ததுக்கு போவோம். 2வது என்ன படுத்துகிறவர் சொல்லுங்கள், ஸ்ட்ராங். ஸ்ட்ராங், ஸ்திரப்படுத்துகிறவர். நம்முடைய தேவன்
சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவர். ஸ்திரப்படுத்துதல் என்று சொன்னால் என்ன? அந்த காரியத்தையே ஸ்ட்ராங் ஆக்குவது. இப்போ உதாரணமாக பாருங்கள். நம்பர் 1 எபிரேயருக்கு எழுதின நிருபம் ஸ்திரப்படுத்துகிறதுல எதெல்லாம் ஸ்திரப்படுத்துவார்னு பார்க்க போகிறோம். நம்பர் 1 எபிரேயர் 13:9. பலவித அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். நீங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. அப்போ இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும்? சொல்லுங்க. இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். இருதயம் என்றால் என்ன? ஒரு வட்ட வடிவமாக இருக்கும். அதில் 4 அறை இருக்கும். வலது வென்றிக்கு இடது வென்றிக்கு வலது அறை இப்படிலாம் இருக்கும். அதுக்கு மேலே 2-3 குழாய் உள்ளே போகும். அதில் ரத்தம் போகும். அந்த ரத்தம் போய் என்ன செய்யப்படும்? அப்படி இருதயத்தை ஒழிக்கும். அது ரத்தம் அப்புறம் வெளியே வந்து சுத்திகரிக்கப்பட்டு வெளியே வரும். இப்படி ஒரு சுத்திகரிப்பு மிஷின் மாதிரி நம்முடைய இருதயம் இருக்கும் என்று நம்ம ஸ்கூலில் என்ன செஞ்சுருக்கோம்? காலேஜில் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். அதானே? ஐயோ, நான் அந்த இருதயத்தை பற்றியே நம்ம பைபிள் சொல்லலை. அது நீங்கள் போய் காலேஜில் வாத்தியார் சயின்ஸு சுவாலஜி வாத்தியார்கிட்ட போய் கேட்டுக்காங்க. இங்கே இந்த இருதயத்தை சொல்ல வரலை. அது அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்கும். டக் 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 டக். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை? 80-90 தடவை அடிக்கணும். அதான் நல்ல இருதயமா. குறைஞ்சது 80 தடவை. எனக்கு என்ன செஞ்சிருச்சு? 60 கிலோ வந்துருச்சு, 50 கிலோ வந்துருச்சு. டாக்டர் பதறிட்டாங்க. ஐயோ, இவர் உடனே கொண்டு போங்க, இவர் பிழைச்சிக்கிடுவாரா எங்களுக்கு தெரியல. பிழைச்சிக்கிட்டா உங்கள் சாமி காப்பாற்றிருச்சுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா கல்லுப்பட்டியை தாண்டிட்டார்னா பிழைச்சிக்கிடுவார் கணக்கு போடுறாங்க. ஏன்னா ரொம்ப பல்ஸ் என்ன செய்யுது? குறையுது. அப்போது இவர் இறந்தது இவருக்கே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துட்டாங்க. அதை வாயில் வச்சுக்கங்கன்னு. அப்போ தான் நீ செத்ததே தெரியாமல் சாவ அப்படின்னு வாயில் வச்சுட்டாங்க. அதில் வச்சோன்னே அப்படியே தூங்கிட்டேன். எங்கே கிருஷ்ணூத்தூர் போகிறக்குள்ளே தூங்கின வந்தேன். அடுத்து எங்கே தான் பெரிய திருமங்கலத்தில் தான் போய் முழித்தேன். இடையில தெரியலை. அப்போது அங்கே முழித்த உடனே தெரியுது, ஓஹோ மிஸ்டர் இன்னும் இருக்கார். இப்படி நம்முடைய இருதயம் ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ நேரம் துடிக்கணும்னு என்ன இருக்குது? கணக்கு இருக்குது. நான் இந்த இருதயத்தை பற்றியே சொல்லலை நம்ம பைபிள். அப்போது எந்த இருதயம்? உங்கள் இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அப்போ எந்த இருதயம்? மனசு. சொல்லுங்க. அல்லது ஆவி. நமக்குள்ளே இருக்கிற ஆவி. அப்புறம் மனசுக்குள்ள நமக்குள்ளே என்ன இருக்குது? ஆத்மா. அப்புறம் வெளியே சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மா என்பது இந்த சரீரத்தை போன்ற காணக்கூடாத ஒரு சரீரம். இது காணக்கூடிய சரீரம். ஆத்மா காணக்கூடாத சரீரம். இந்த ரெண்டையும் இயக்குவது ஆவி அல்லது மனசு. சொல்லுங்கள். இந்த மனசுன்னு ஒன்றை சொன்னால் நீங்கள் புரியாதுன்றது தான். எங்களுக்கு ஒரு உருவத்தை சொன்னால் புரியும் நம்பது தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? மனசுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னென்னு சொல்லிவிட்டார்? இருதயம்னு சொல்கிறாரு. இப்போ இருதயம்னா அழகாக புரியும். டைங் டைங் ரவுண்டாக இருக்கும். ரத்தம் போய் வரும். இங்கேருந்து ஒரு ரத்தம் வரும், இந்த ரத்தம் போகும். இப்படியெல்லாம் ரத்தம். அப்போ இருதயம்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த இருதயம் என்பது மனசை காணக்கூடிய உருவமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. வாயிலிருந்து வருகிறவைகள் எல்லாம் இருதயத்திலிருந்து வருகிறது. ஏங்க வாயிலிருந்து என்ன வருது? உங்களுக்கு என்னெல்லாம் வந்திருக்கு? எச்சி வந்திருக்கு. வாயிலேருந்து என்ன வருது? எச்சி. தூன்னு துப்பிடுறோம். என்ன பார்த்து எதுக்கு துப்புறீங்க? நான் என்ன பண்ணினேன் உங்களோட?
அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. தூணு தூப்புறோம், வாயிலேருந்து என்ன வருது? எச்சி வருது. அப்புறம் என்ன வருது? பேச்சு வருது, காற்று வருது. இதான் நம்மக்கிட்டேருந்து வருது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? வாயிலிருந்து வருகிறவைகள் எல்லாம் இருதயத்திலேருந்து வருது. இருதயம்னா என்னது? இப்போ தானே சொன்னேன், என்னது? மனசு. மனசுலேருந்து என்ன வருது? சொல்லுங்கள், அடுத்த வசனம். தம்பி வைப்பா, என்னடா நீ? மனுஷனை தீட்டுப்படுத்தும். இருதயத்திலேருந்து வருகிறவைகள் எல்லாம் என்னது? பொல்லாத சிந்தனை. இருதயத்திலேருந்து எது வருகிறது? பொல்லாத சிந்தனை, கொலைபாதகம், விபச்சார சிந்தனை, வேசித்தன சிந்தனை, களவு செய்கிற சிந்தனை, பொய் சொல்லுகிற சிந்தனை, தூஷணங்கள், கெட்ட வார்த்தைகள், இவைகளெல்லாம் எங்கேருந்து வருது? என்னடா அது? நம்ம வாயிலிருந்து எச்சி தானே வரும், பேச்சு தானே வரும், மிஞ்சினா காற்று வரும். இந்த என்ன வருது? இதெல்லாம் வருது. அப்படின்னா இந்த காற்றை பற்றி சொல்லலை. இப்போ புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. அப்போ இயேசு பைபிள் நமக்கு சொல்லுகிற இருதயம் எது? சொல்லுங்க. மனசிலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், விபச்சார எண்ணங்கள், கொலை செய்கிற எண்ணங்கள், திருடணும், போகையில் நம்ம பழைய செருப்பை போட்டு புது செருப்பாக பார்த்து எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு எண்ணம்லாம் எங்கே தான் வருது? ஹலோ, ஆமாம், பாஸ்ட் அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கணும், யாரும் பார்க்கலைன்னா என்ன செஞ்சிடணும்? எடுத்துகிட்டே போயிடணும். புது செருப்புக்காரன் அழுதுகிட்டே கிடக்கட்டும். இப்படி என்ன சிந்தனை வருது? பொல்லாத தூசணம், 4 வார்த்தை நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கணும். இதெல்லாம் எங்கேருந்து வருது? மனசிலிருந்து வருகிறது. இப்போ புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த மனசு நமக்கு சுத்தமாகணும். இந்த மனசு என்ன செய்யணும்? ஏன்னா கெட்ட கெட்ட எண்ணங்களை பிசாசு இதுக்குள்ள வைக்கத்தான் செய்வான். இந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழித்து அன்னன்னைக்கு மனசை என்ன செய்யணும்? சுத்தமானும். மனசை சுத்தமாக்குவது எது? எபிரேயர் 9:14. சீக்கிரம். ஐயையோ, இப்படி ஏஜி சர்ச் மாதிரி தெரியல. இது ராஜபாளையம் ஏஜின்னா அப்படி தனியாக இருக்கணும். சீக்கிரம் வாங்கிங்க. நடுவில் வாசிங்க பிரதர். கிறிஸ்துவனுடைய ரத்தம் தேவன் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ மனசு சுத்தமாக இருந்தால் தான் ஊழியம் செய்யவே லாய்க்கு. மனசு சுத்தமாக இருந்தால் தான் தேவனுக்கு ஆராதனை செய்ய லாயக்கு. ஆராதனை செய்வது ஒரு ஊழியம். தேவனை துதிப்பது ஒரு ஊழியம். இந்த ஊழியம் செய்யணும்னா மனசு என்ன செய்யணும்? சுத்தமாகணும். மனசை சுத்தமாக்குவது எது? கிறிஸ்துவனுடைய ரத்தம். வெரி குட். கவனிக்கிறீங்களா? அல்லையா சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல வேண்டாமா அந்த வார்த்தையை? 1 2 தான் சொல்றீங்க. அப்போனா நீங்கள் கவனிக்கல பிரசங்கத்தை. சத்தமா அல்லையா சொல்லுங்க. ஆமென். இருதயமாகிய மனசை சுத்தம் பண்ணுவது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். இந்த இருதயமாகிய மனசு ஸ்திரமாக்கப்பட வேண்டும். இப்போ வாசிங்க 13. எபிரேயர் 13:9 வாசிங்க. சீக்கிரம் தம்பி. 13. 9 தம்பி. 13:9 சொன்னேன். 13:9. எபிரேயர் 13:9. நடுவில் கிருபையினாலே இருதயம் ஸ்திரமாக்கப்படுகிறது. அப்போ இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது எது? முதல்ல சொன்ன இருதயத்தை சுத்தம் பண்ணுவது. இருதயத்தை சுத்தம் பண்ணுவது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். இப்போ இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணுவது கிருபை. அப்போ இருதயம் கழுவப்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும். இந்த இருதயம் ஸ்திரம் இல்லாதவர்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. எப்படி அழுவாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இருதயம் ஸ்ட்ராங்காக இல்லை. இருதயம் ஸ்ட்ராங்காக இல்லைவங்க அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டாங்க. பார்க்கலாம், வரட்டும் பார்க்கலாம். அவங்க இருதயம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அவங்க இருதயம் என்ன செய்யுது?
ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிருபையினால் இருதயம் என்ன செய்யணும்? சின்ன பிரச்சனையை தாங்க மாட்டாங்க. ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு சாப்பிடாம கிடப்பாங்க. வர்றது வரட்டும், என் இயேசு என்னோட இருக்கார், பார்த்துக்கலாம் அப்படின்னா அவங்க இருதயம் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணினது எது? கர்த்தருடைய. இப்போது ஏசப்பா தம்முடைய சீஷர்களோடு இருந்தார். அவர் சிலுவையில் மரிக்க போகிற நேரம் வந்துருச்சு. அப்போ ஏசப்பா சொல்லுவார், சீஷர்களே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போகிறேன், உங்கள் இருதயத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உங்கள் இருதயம் என்ன செய்யாது இருப்பதாக. யோவான் 14:1 என்ன சொன்ன? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குண்டை போட போகிறேன்னு அர்த்தம். அமைதியாக இருக்கிற தண்ணியில் ஒரு கல்லை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? கலங்கும். அதேபோல் அமைதியாக இருக்கிற மனசில் 3 வேளையும் நல்லா சோறு போடுறாரு ஏசப்பா, அவர் கூட எங்கே போனாலும் நமக்கு மரியாதை, அவர் நிறைய பேர் சுகமாக்கி விட்றாரா, 50 பேர் மதிக்கிறாங்க, அவர்கிட்ட போய் எதுவும் மரியாதை நேரடியாக செலுத்த முடியல, அவருடைய சீஷர்லாகி எல்லாம் நம்மளைத்தான் மதிக்கிறாங்க, அதனால் இவங்க சீஷர்லாம் மப்பு மந்தாமல் அலைகிறானுங்க. ஐயோ ஏசுநாதர் பேரை சொல்லி நமக்கு இவ்வளோ மரியாதை கிடைக்கணும். இப்போ ஐயா என்ன சொல்ல போகிறார்? ஏசப்பா நான் உங்களை விட்டு என்ன செய்ய போகிறேன்? போகிறேன், பிதாட்ட போகிறேன்னாரு. போட்டார் ஒரு குண்டை. ஐயோ நீங்கள் போனீங்கன்னா எங்களுக்கு கலங்கிருச்சு அவங்க இருதயம். இதுக்கு தான் அட்வான்ஸாக சொன்னார், உங்கள் இருதயம் என்ன செய்யாது இருப்பதாக. அப்போ நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய? நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை, வேறு ஒன்றும் சும்மா போக மாட்டேன், போவேன், போய் அங்கே ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டிப்பாக கூட்டி போயிடுவேன். பேதுரு நீ அழுகாத, பேதுரு ஏவான் நீ பயப்படாத, நீ யாக்கோபு இருங்க, நீ ஒன்றும் அந்திரேயா என்ன இப்படி நீ இதுக்கு எடுத்தாலும் இப்படி வருத்தப்படுற, மூஞ்சி ஒரு மாதிரி ஆக்கிட்டு, அதுக்குள்ள நான் வந்துடுவேன் சீக்கிரம். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு என்ன செய்வேன்? மாத்திரானான்னு பாருங்க. ஐயோ எங்கடா இருக்க, தூங்கிட்டியாடா? டக்கு டக்குன்னு மாத்திரான். நான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே போய் நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அடுத்த வசனம் 3, ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு என்ன செய்வேன்? நான் வந்து உங்களை கரெக்டாக அங்கே கூட்டிகிட்டு போவேன். கலங்காதீங்க, அழுகாதீங்க, ஊருக்கு தானே போகிறேன், வேலைக்கு தானே போகிறேன், போய் வேலையில் இருந்துட்டு ஒரு 2 வருஷம் கழித்து வந்துடுவேன்ல. 2 வருஷம் நீங்கள் போயிட்டா நாங்கள் என்ன செய்யன்னு அந்த சிஸ்டர் என்ன செய்யுது? இந்த சேட்டை பிடிச்சதுகளை வச்சு நான் எப்படி சமாளிப்பேன்? நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு அரட்டு போட்டேன்னா அம்புட்டு அடங்கிடுதுங்க, என்னைன்னா வந்து வாருன்னு நிற்கிதுங்க இந்த பிள்ளைய, நான் எப்படி இதுகளை சமாளிப்பேன்? நீங்கள் இல்லாமல் எப்படி இருப்பேன்? கடை கப்பிக்கு ஒத்தையில் போய் வாழ. உங்கள் இருதயம் அப்போ என்ன அர்த்தம்? இந்த சிஸ்டருடைய இருதயம் எப்படி இருக்குது? பலவீனமாக இருக்குது, வீக்காக இருக்குது, வீக்காக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அநேகருடையதான இருதயம் எப்படி இருக்குது? வீக்காக இருக்குது. எந்த காரியத்திலும் அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரியம் ஏதாவது நடந்துடக்கூடாது, உடனே நான் இயேசுவை கும்பிட்டு என்னத்துக்கிட்டே நான் உண்மையாக தானே இருக்கேன், நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக தானே போகிறேன், காணிக்கெல்லாம் ஒழுங்காக தானே வைக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைனா வந்ததுலேருந்து இந்த சர்ச்சில் பாடுகள் தான் மாட்டுக்கிட்டே இருக்கு. அழுது குமிச்சு ஒரு கூடை நிறைச்சிருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இருதயம் ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த மாதம் உங்கள் இருதயத்தை பூரா என்ன செய்ய போகிறாரு? சொல்லுங்க, ஸ்திரப்படுத்த போகிறாரு. என்ன வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் என் இயேசு என்னோடு இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், என்னை கர்த்தர் நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என்னை உங்களை எல்லா விதத்திலும் உங்கள் இருதயங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஸ்திரப்படுத்த போகிறார். இப்படி ஸ்திரப்படுத்துறதுனால என்ன நன்மை? வாசிங்க யோவான் ரோமருக்கு எழுதின நிறுவனம், அது இருக்கட்டும், அது வேண்டாம், நேரம் சுருக்க வேண்டியிருக்கு பிரசங்கத்து மணி இப்போ நேராகி போச்சு. ஜேம்ஸ் எடுங்க, ஜேம்ஸ்னால் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம் பின்னாடி எபிரேயருக்கு அடுத்து வாசிங்க. நீங்களும் ராஜபால ஏஜி சபையாகிய நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்கள்? உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்கள்? ராஜபாளைய விசுவாசிகளே, உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? இதை வச்சு ஸ்திரப்படுத்துங்க. கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது. இருதயத்தை கழுவுங்க. எதை வச்சு கழுவுறது? இரத்தத்தினால கழுவி இருதயத்தை என்ன செய்யுங்க? கிருபையினாலே ஸ்திரப்படுத்துங்கள். ஏன்?
கர்த்தருடைய வருகை. அப்போ கர்த்தருடைய வருகைக்கு போக இருதயம் திறமா இருக்கணும். ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், இனி காலம் ரொம்ப லாஸ்ட்டில் நிற்கிறோம். அவனுடைய வருகை சமீபம், வருகை சமீபம். மூன்றாவது உலக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. பைபிளில் எசேக்கியேலில் சொல்லப்பட்ட யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் பெருசியலாகிய ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சண்டை வந்துருச்சு. இனி இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு சப்போர்ட்டாக அங்கே இருக்கிற துருக்கி அரபு நாடுகள் எல்லாம் வருவாங்க சப்போர்ட்டு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக ஐரோப்பா நாடுகள் வரப்போகுது. அமெரிக்கா ஏற்கனவே போயிடுச்சு, இங்கிலாந்து வந்துருச்சு, ஏற்கனவே ஃப்ரான்ஸு ஜெர்மன்லாம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இங்கிட்டு ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட் வரும். இனி அவங்கவுங்க உள்ளே இறங்கணும், அவ்வளோதான். மூன்றாம் உலக யுத்தம் வரப்போகுது. இந்த யுத்தத்தின் மத்தியில் யார் வரப்போகிறா? ஏசப்பா வரப்போகிறாரு. சபை அப்படியே எடுத்துக்கொள்ள போகிறாரு. ஐயோ, நீங்கள் இன்னும் லேட் ஆகிறாமல் சீக்கிரமாக உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுத்திடுங்க. இந்த மாதம் நம்மை கர்த்தர் ஒருவேளை இந்த 2024க்குள்ளே கூட வரலாம், இந்த மாதத்தில் கூட வரலாம். நீங்கள் லேசாக அசால்ட்டான டெய்லி நமக்கு அதுக்குரிய ஜெபமாக ஆயத்தமாகத்தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தமாக வேண்டும். உங்கள் இருதயம் வருகைக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும். இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபம். இருதயம் கிளீனாக இருக்கணும். ஏன் இப்படி கிளீனாக இருக்கணும்? அங்கே பாருங்கள், 1 தெசலோனிக்கர் 5:23 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது தூங்குவீர்களாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் தூங்கக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் மட்டும் வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும். அப்படின்னா முழு மனுஷு, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, கர்த்தராகிய இயேசு வரும்போது எது பரிசுத்தமாக இருக்கணும்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆத்மா பரிசுத்தமாகி அங்கே ஏசப்பா வந்துட்டார். அவருடைய ஜீவன் நமக்கு வந்துருச்சு. சரீரம் பரிசுத்தமாக வச்சுருக்கு. எந்த கெட்ட பழக்கம், பாவ பழக்கம் ஒன்றுமே இல்லை. எது தான் இப்போ ரெடியாக இருக்கணும்? ஆத்மா தான் இப்போ பரிசுத்தமாகி ஏசப்பா உள்ளே வந்துட்டாரு, அவருடைய ஜீவனை தந்துட்டாரு. அது நல்லா ரெடி ஆயிடுச்சு. சரீரமும் ஓரளவுக்கு நம்மகிட்ட எந்த கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சுருக்கிறவங்க அல்லையே சொல்லுங்கள். ரைட், அது ரெடி. இப்போ எது தான் ரெடியாக இருக்கணும்? ஆவி தான் ரெடியாக இருக்கணும். ஏன்னா ஆவி தான் அடிக்கடி கரப்படக்கூடியதாக இருக்குது. அதுதான் குற்றமற்றதாக்கப்பட வேண்டும். அதனால தான் உங்கள் இருதயமாகிய ஆவியை என்ன செய்யுங்கள்? ஸ்திரப்படுத்துங்கள். ரொம்ப டேஞ்சரானது ஆவி தான். இன்னும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஆத்மாவையும் இந்த சரீரத்தை இயக்குவது எது? ஆவி. இது காணக்கூடாத சரீரம், இது காணக்கூடிய சரீரம். ஆத்மா காணக்கூடாத சரீரம், ஆவி காணக்கூடிய. இது ரெண்டை இயக்குவது எது? ஆவி. இந்த ஆவியை குற்றமற்றதாய் வைக்க வேண்டும். இந்த ஆவி என்கிற இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். ஆவி என்கிற இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். எதற்கு? வருகைக்கு. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துவாராக. இதெல்லாம் ஸ்டடியாக கரெக்டாக இருந்தால் இயேசு நம்மளை வாழ வைப்பாரா இல்லையா? வாக்குத்தத்தை நிறைவேற்றுறது என்ன? நீங்கள் நினைக்கிறதெல்லாம் டக்கு டக்கு நடக்கும். உங்கள் மூலமே அற்புதம் நடக்கும். விசுவாசிகளால் நடக்கும் சொல்லிட்டாரா? உங்கள் வார்த்தையிலேயே அபிஷேகத்தை வச்சிருவார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். உங்களுக்கு பேரை கருணாக்குக்காரன்னு வச்சுருவாங்க. யாருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம் க்ளீனாக பரிசுத்தமாக இருந்துருச்சுன்னா நீங்கள் சொல்கிறது பூரா நடக்கும். ஏன்னா அவருடைய அபிஷேகம், அந்த அதிகாரத்தை நமக்கு வச்சுருவார். வயலில் நம்ம நாவலை வச்சுருவார். அப்புறம் என்ன, நம்ம சோசியக்காரன் தான். நம்ம சொல்கிறது பூரா அவங்களுக்கு நடக்கும். நீங்கள் சொன்னது போலேயே ஆயிடுச்சுக்கா, ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, அதே போல் நடந்தது, அதே போல் நடக்கும்ல. எங்களுக்கெல்லாம் அபிஷேகத்தை வச்சுட்டார்ல. நாங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் குற்றமற்றவங்களாக இருக்கோம்ல. நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். யாரையும் நீங்கள் சபிக்க வேண்டாம். யாரையும் அப்படி போயிடுவே இப்படி போயிடுவேன்னு சொல்லவே
வேண்டாம், விரலை முடிக்கவே வேண்டாம். எதுக்கு அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறிய? நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் இருப்பதாக. சரி, ஆயிடுச்சு. ஒன்று சொல்லட்டுமா சுருக்கமாக? சரி, ரெண்டாவது சிறப்படுத்தக்கூடிய வாசிங்க சங்கீத புஸ்தகம் 17 சங்கீதம் 5 வசனம். சீக்கிரம், இதில் நிறைய சொல்லணுமே. ஐயோ, சீக்கிரம் 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 சீக்கிரம். என் நடைகள் உமது வழிகளில் பாதம், என் காலடிகள் வலுவாதபடிக்கு. தம்பி, வசனம் சரிதானான்னு பாருங்க. பைபிளை மாற்றணும், இதை மாற்றணும். அதில் இருக்கிறது, இதில் தப்பாக இருக்குது. இதை அப்போ ஆஃப் பண்ணி போடும் போது எங்கள் மக்களை குழப்பிடாது. பைபிளை வாசிங்க சிஸ்டர். எல்லோரும் காலையும் பார்த்துக்கங்க. என்னது? காலடிகள் வலுவாதபடிக்கு. சொல்லுங்கள், காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை என்ன செய்யும்? உமது வழிகளிலே சிறப்படுத்தும். ஸ்ட்ராங்காக வைங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லோரும் என்ன கவனிங்க, அல்லையா சொல்லுங்கள். ஒரு விசுவாசி, ஒரு மனுஷன் நடந்து போகிறான். நடந்து போகும்போதே கால் என்ன செய்யுது? சொல்லுங்கள், வழுக்குது. கால் வழுக்குதுன்னா, வழுக்காமன்னா என்ன செய்வோம்? வழுக்குனா வலிக்கிட்டு போட்டுன்னு விடுவோமா? கீழே விழுந்து பொட்டி போயிடும். அப்போ என்ன செய்யணும்? கால் வழுக்குதுன்னா என்ன செய்யணும்? வழுக்காமல் நம்ம ஸ்ட்ராங்காக மெல்ல நடப்போம். அப்போது இதே போல தான் கால் வலுவாதபடிக்கு தாவீது சொல்கிறாரு, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை சிறப்படுத்தும். உமது வழிகளிலே என் நடை என்ன செய்யும்? அப்போது ஒரு மனுஷனுடையதான நடைகள் என்று சொல்லும்போது அவனுடைய நீங்கள் இந்த காலையை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய ஒரு ரீதியில் நடந்து போகும்போது நம்முடைய கால் என்ன செய்யக்கூடாது? வழுக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்தில் கரெக்டாக போய்கிட்டே இருக்கணும். நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்ம ஒருபோதும் திசை மாறக்கூடாது. நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? ஊருக்கு போயிட்டுருக்கோமோ? வீட்டுக்கு போகிறோமோ? எங்கே போகிறோம்? நித்திய மகிமைக்கு போய்கிட்டு இருக்கோம். நித்திய மகிமையை போய்கிட்டே இருக்கும்போது கால் என்ன செய்யுது? வலிக்கு அப்படியே பணம் சம்பாதிக்க போகுது. வாசிங்க 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 10 வசனம். 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சிக்கிறார்கள், அதை விரும்புகிறார்கள். சிலர் இதை இந்த இந்த இச்சிக்கிறதோடு நில்லாமல் விசுவாசத்தை விட்டு வலுவுகிறது. அவருடைய மனசு என்ன செய்யுது? விசுவாசத்தை விட்டு ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு போக வேண்டிய மனசு சர்ச்சை போட்டுட்டு கடைக்கு போகுது. சர்ச்சை போட்டு தொழில் செய்ய ஆரம்பிக்குது. அவங்க இருதயம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுன்ற எண்ணமே இல்லாமல் பணம் சம்பாதிக்க போகுது. பணம் தேவை, அதுக்காக சர்ச்சை போட்டுட்டு பணம் சம்பாதிக்க சொல்லலை. அன்னைக்கு 6 நாள் வேலை செய்வாயாக, ஓய்வு 1 நாள் சொன்னாரா? 10 கட்டளையில் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டார். உலகத்தை சிருஷ்டிக்கும் போதே 6 நாள் சிருஷ்டித்து 1 நாள். அப்போ உங்களுக்கு என்ன கொழுப்பு? 7 நாளும் சம்பாதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் என்ன சம்பாத்தியம்? நீ சம்பாதி ராஜா, உனக்கு இருக்கு செலவு. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? உனக்கு இருக்கு செலவு, அந்த காசெல்லாம் சேர்த்து கொண்டு போய் உனக்கு செலவு இழுத்து வைக்கிறேன் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போட்டுட்டு என்ன சம்பாத்தியம்? கடவுளை போய் ஆராதிக்கிறத விட்டுட்டு என்ன சம்பாத்தியம்? அன்னைக்கு வேலைக்கு போனவங்களாம் கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஒரு கழுத்தறுத்து கொண்டா கூட ஒரே நேரத்தில் செத்துடலாம். கல்லை எரிஞ்சு அணுவாக கொள்ள வச்சார். இப்போ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு அணுவாக டாக்டர் திரும்பாதீங்க, திரும்பி படுக்க முடியல. 2 கையில் வயர்களாக மாட்டி போட்டிருக்கு. இங்கிட்டு குளுக்கோஸ் ஏறுது, இங்கிட்டு ரத்தம் ஏறுது. இங்கிட்டு என்ன ஏறுது? ரத்தம் ஏற்றுறான், ரத்தம் இல்லைன்னு. இந்த கையில் குளுக்கோஸ் ஏற்றுறான். இப்படியே பாரு, மேலே பானத்தை பாரு. இப்போ பாரு ஆண்டவரை. என் நடைகள் வலுவாதபடி. அங்கே ஒட்டி வானத்தை பார்க்க வைக்கிறாரா? இப்போ பூரம் பணம், எந்த கடைக்கு போகலாம், எந்த தொழிலை பண்ணலாம், எவனை ஏமாற்றி சம்பாதிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கூட போகாமல் எப்படி சம்பாதிக்கலாம், இப்படி பூமியவே பார்த்தவனுக்கு அங்கே கொண்டு ஐசியூ வார்டில் போட்டு இப்படி வானத்தை பாரு, பரலோகத்தை பாரு, இயேசுநாதரை பாரு.
இது வேணுமா நமக்கு? நம்மெல்லாம் எவ்வளோ ஆவிக்குரிய விசுவாசிகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் இருக்கவே கூடாது. இங்கே வந்து தூங்கிட்டால் கூட பரவாயில்ல, நாங்கள் தட்டி தட்டி எழுப்பி விட்டுக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்துட்டா போதும், அட்டண்டன்ஸ் இருந்தாலே போதும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நடைகள் வழி விலகவே. எப்பெல்லாம் வழுக்கும்? காலு சவதியாக இருந்தால் என்ன செய்யும்? வழுக்கும். சவதியில் காலு வழுக்கும். அப்புறம் சோப்பு, நிறைய பேர் பாத்ரூமில் தான் விழுகிறாங்க இந்த வயசான கேஸுகள்லாம். ஏன் தெரியுமா? அந்த சோப்பு தண்ணி அது ஒழுங்காக அந்த தண்ணியை அலசி விடாமல் பாதி சோப்பு போட்டிருப்பாங்க. அந்த சோப்பு தண்ணி அங்கே கிடக்குமா, அதில் வேகமாக குளித்த ஸ்பீடில் வெளியே வருவாங்களா, டபக்குன்னு வலிக்கு இடுப்பு போச்சு. ஃபஸ்ட்டு பாத்ரூமில் குளிக்க போனேன், கால் அப்படியே இறங்கிருச்சு. சோப்பு வலிக்கி விடும், பாசம் வலிக்கி விடும். என்னது? பாசம் வழுக்கும், செவதி வழுக்கும், சேறு வலிக்கி விடும். இப்படியெல்லாம் நிறைய ஐட்டங்கள் நம்மளை வழுக்கிற ஐட்டங்கள் இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வழுக்கிற ஐட்டம் பணம் வழுக்கும், ஃப்ரெண்ட்ஸு வழுக்கும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு போட்டு ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தம் வழுக்குவாங்க. என்ன நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், நீ ஞாயிற்றுக்கிழமை வச்சேன்னா நான் எப்படி வர முடியும்? அப்படி சொல்லணும் தைரியமா. சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் வரேன், பின்னாடி வந்துடுவேன் எப்படின்னாலும். அதுக்கு தானே எங்கள் பாஸ்டர் 8:30 முடிச்சிடுறாரு. நான் காலை மத்தியானத்துக்கு வந்துடுவேன், சாப்பாட்டுக்கு வந்துடுவேன். ஆமேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிவிட்டு இங்கே ஆராதனை முடிச்சுட்டு போங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போட்டுட்டு எந்த சர்ச்சுக்கும் போகாமல் இருக்கவே கூடாது. வழுக்கும், சொந்த பந்தம் வழுக்கும், பாசம் வழுக்கும். அதான் சொந்த பந்தத்துக்கு பேர் தான் என்னது? பாசம். ஃப்ரெண்ட்ஸு பாசம், பணம் பாசம். அது ஒரு வகையான சோப்பு. அது சோப்பு அப்படியே வழுக்கும். கவனமாக இருக்கணும். விசுவாசத்தை விட்டு வழுவி. எப்படி சொல்லிக்க பாருங்கள், சிலர் விசுவாசத்தை விட்டு வழுவி அப்படியே போய் வழுவி கீழே விழுந்து உருவ குத்தி அங்கே இடுப்பு அங்கே பெசகி இறங்கி அப்படியே போய் ஞாயிற்றுக்கிழமை சம்பாரிச்சதெல்லாம் ஃபீஸாக போகுது, மாத்திரை மருந்தாக போகுது. டாக்டர் அந்த பீஸு இந்த பீஸு, எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்எஃப் எடுக்கணும், எம்ஆர்எஃப் டயர் கம்பெனிக்கு கொஞ்சம் கொடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேனு, அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு அள்ளி கொண்டு எதுக்கு இதெல்லாம் நமக்கு? ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த வீண் செலவு வரவே கூடாது. இதெல்லாம் யாருக்கு வரும்? ஒழுங்காக தசமாகம் கொடுக்காதவங்க, ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாதவங்க, ஒழுங்காக திருவிருந்து எடுக்காதவங்க, இவங்களுக்கு தான் இது லாய்க்கு. நமக்கு வரலாமா? வராது. நீங்கள் உண்மையாக இருக்க, கடவுள் உண்மையாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் உண்மையாக இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது சொல்கிறார், என் நடைகளை என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும்.